மக்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மக்களுடைய அடுத்த முன்னேற்பாடு எப்படி இருக்கும்? அரசு என்ன பண்ண காத்திருக்குது மக்களை? கட்சி கொடிகள் காற்றை கிழிக்கும், நச்சு பாம்புகள் நாற்காலி கேட்கும், ஆட்சி கட்டிலில் ஓநாய்கள் அமரும், தமிழர் மீட்சி கண்ணீர் வெடிக்கும் என்கிற தத்துவ வரிகளுக்கு ஏற்ப 65 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை பொறுக்கிகள் ஆண்ட லட்சணம் இன்றைக்கு மக்கள் போராட்ட களத்திற்கு பசியும் பட்டினியுமாக கிடந்து போராடுகிற தருணத்தை உருவாக்கி இருக்கிறது. பெண்களின் மேலாடைகள் கிழிக்கப்பட்டு மார்பகங்கள் நகைக்கீரல்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சேலைகளை உருவியிருக்கிறது காவல்துறை. பெண்களை ஆண்கள் காவல்துறை கைது செய்திருக்கிறது. அடாவடிகள் நடந்திருக்கிறது. அக்கிரமங்கள் சூழ்ந்திருக்கிறது. காலை பிடித்து தார் சாலையில் தரதரவென இழுத்து அரசு பேருந்திலே கொண்டே பொம்மையை போல தூக்கி போடுவதை போல இந்த வார்த்தை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற இந்த வார்த்தை குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் குறிப்பிடுவோம். ஆனா மக்களை பார்த்து இந்த வார்த்தை திணிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? அது உயர்நீதிமன்றத்தால். அதிகார வர்க்கத்தினுடைய மேலாண்மைத்துவம், பார்ப்பனருடைய எதேச்சதிகாரம். கண்டிப்பா இப்ப உயர்நீதிமன்றம் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சட்டத்திற்கு உட்பட்டுதான் எல்லாமே இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா உயர்நீதிமன்றம் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கும். இதை ஏன் செய்ய தவறுகிறது அரசு? அதுக்கு தான் காவல்துறை ஒண்ணு செஞ்சாங்க. வாகனத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டு செயல்படுதுப்பா. மக்கள் அப்படி இல்ல. அவங்க சிறைப்படுத்தப்பட்ட மக்களை என்ன சொல்றாங்கன்னா, வெளியில விடுங்க. என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க உயர்நீதிமன்றம்? எங்களுக்கு வேற இடம் ஒதுக்கித்தாக நாங்கள் போராடுவதற்கு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். எங்களை வெளியில விடுங்க, நாங்க எங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லலையா? எங்களுக்கு மாநகராட்சி முன்னாடி தான் நாங்க ரிப்பன் பில்டிங் முன்னாடி தான் போராடுவோம் சொன்ன மக்கள் இப்ப ஏன் மாற்று இடம் கேட்கிறாங்க? போராடுவதற்கு வேற வலிமை. சட்டத்தை மதிக்கிறாங்க, அரசு இடுகிற உத்தரவையும் மதிக்கிறாங்க, நீதிமன்றத்தை மதிக்கிறாங்க. எங்களுக்கு வேற இடம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. காரணம் சுதந்திர தினம் அப்படின்றது காரணத்தினாலதான் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தினாங்க. இதற்கு முன்னதாகவே மேயர் பிரியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, வேற ஒரு இடம் கொடுக்கிறோம், அங்க உங்களுடைய போராட்டத்தை தொடருங்க. எங்க விளையாட்டு மைதானத்துல கபடி விளையாடுவதற்கா? அதேதான் இப்ப மக்கள் கேக்குறாங்க. இத முன்னாடியே அவங்க பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு நான் என்ன கேக்குறேன்னா, நாளைக்கு உங்க நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சுங்கிறதுக்காக இன்னைக்கு நீங்க அந்த மக்களை அப்புறப்படுத்தி இருக்கிறீங்க. என்னைக்கும் திருப்பி மீண்டும் மக்கள் அதே இடத்துக்கு நாங்க போராடுவோம். நீங்க ஓகே சுதந்திரம் அதான் நடக்க போகுது. இப்ப நீங்க ஏன் கூட்டி வச்சுட்டு இருக்கீங்க மக்களைனா, திருப்பி அதே இடத்துல போய் உட்கார்ந்துருவாங்க. அப்ப நாளைக்கு உங்க நாடு சுதந்திரம் அடைஞ்சதை கொண்டாட முடியாது. ஒழுங்கா சந்தோஷமா யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ் தேசிய பற்றாளர் முகிலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாரி கிடக்கிற சென்னையில நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? கண்டிப்பா. ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட 13 நாட்கள் போராட்டம் நடத்தி இப்போ மக்கள் தூய்மை பணியாளர்கள் மக்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான அடாவடித்தனம் பண்றாங்க அரசு அப்படின்ற மாதிரி தான் மக்கள் தொடர்ந்து அரசு மீது பல கேள்விகளை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ மக்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மக்களுடைய அடுத்த முன்னேற்பாடு எப்படி இருக்கும்? அரசு என்ன பண்ண காத்திருக்குது மக்களை? கட்சி கொடிகள் காற்றை கிழிக்கும், நச்சு பாம்புகள் நாற்காலி கேட்கும், ஆட்சி கட்டிலில் ஓநாய்கள் அமரும், தமிழர் மீட்சி கண்ணீர் வெடிக்கும் என்கிற தத்துவ வரிகளுக்கு ஏற்ப 65 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை பொறுக்கிகள் ஆண்ட லட்சணம் இன்றைக்கு மக்கள் போராட்ட களத்திற்கு பசியும் பட்டினியுமாக கிடந்து போராடுகிற தருணத்தை உருவாக்கி இருக்கிறது. மந்தேரிகளை மாட மாளிகையில் அமர வைத்து பேம்பர்ஸையும் விஸ்பரையும் வீதிகளில் வீச வைக்கிறது இந்த அரசு. கைகளால் அள்ளுகிற பூர்வீக குடிகள் தன் கைரேகையிலேயே பேம்பர்ஸால் அழித்துக் கொள்ளப்படுகிற காட்சிகள். மதேரா புயலுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்து வீதி எங்கும் சுத்தப்படுத்தி மக்களை பாதுகாத்த முன்களப் பணியாளர்கள். கொரோனா தொற்றை எவருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து
கோடான கோடி ரூபாய்களை பதுக்கி வைப்பவர்களையும் பாதுகாத்த பெருமக்கள், அன்றாடங்காட்சி மக்கள், அவதியுறுகிற மக்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மானங்கெட்ட அரசுவால் நேற்றைய மாலை வரை நாம் களத்திலே நின்றோம். கண்ட காட்சிகள் பல ஆயிரம். காவல்துறை நெருக்கடிகள், சாரை கயிர்களை எடுத்து கொண்டு வந்து சாரை சாரையாக கட்டுகிற முயற்சிகள், தண்ணீரை பீச்சி அடிக்கிற வாகனங்கள், எவரேனும் தீக்குளித்து விடக் கூடாது என்பதற்காக காவல்துறை எச்சரிக்கையோடு தீயணைப்பு கருவிகள், கிட்டத்தட்ட 1300 காவலர்கள், 600 பொறுக்கிகள், குண்டர்கள், ரவுடிகள் என்று தமிழ்நாடு அரசு காவல்துறையை முடுக்கிவிட்டு ரவுடிகளோடு இணைந்து கொண்டு ராத்திரி இரவு சரியாக 11:40 குரல் வளம் இழந்து தன் உரிமையை கேட்ட குரலை கத்த முடியாத நேரத்தில் 13 நாட்களாக படுத்துறங்கிய இடத்தில் கொசுக்கடிகளை தாங்கி உடற்சோர்வு ஏற்பட்ட நிலையில், மனச்சோர்வு அடைந்திருக்கிற சூழலில், உடல் உபாதைகள் தனக்கு ஒத்துழைப்பு தராத நேரத்தில் கைது செய்திருக்கிறது குண்டாந்தடியர்களை வைத்து காவல்துறை. பெண்களின் மேலாடைகள் கிழிக்கப்பட்டு மார்பகங்கள் நகைக்கீறல்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சேலைகளை உருவியிருக்கிறது காவல்துறை. பெண்களை ஆண்கள் காவல்துறை கைது செய்திருக்கிறது. அடாவடிகள் நடந்திருக்கிறது. அக்கிரமங்கள் சூழ்ந்திருக்கிறது. காலை பிடித்து தார் சாலையில் தரதரவென இழுத்து அரசு பேருந்துகளை கொண்டே பொம்மையை போல தூக்கி போடுவதை போல போட்டு இருக்கையில் அமராதவர்களை இறுக்கி பிடித்து ஓங்கி அடித்து உட்கார வைத்த கொடுமை. உழைப்பாளர் சங்கத்துடைய தலைவர், மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் பாரதி அவர்களை வழக்கறிஞர் உடையில் இருக்கிற போதே அடித்து காயப்படுத்தி முகத்திலே பூட்ஸ் காலால் உதைந்து வஞ்சகம் செய்திருக்கிறது இந்த காவல்துறை. யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? அப்படி என்றால் நேற்றைய தினம் காலை 11:10 உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்தது. தேன்மொழி என்கிற ஒரு பெண், இவர்களே செட்டப் பண்ணிட்டாங்க. காவல்துறையே செட்டப் பண்ணது, அரசாங்கமே செட்டப் பண்ணி உயர்நீதிமன்றத்தில் வெள்ளை மாளிகைக்கு முன்னால் மக்கள் நடமாடுகிற இடத்தில் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இந்த வார்த்தை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற இந்த வார்த்தை குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் குறிப்பிடுவோம். ஆனா மக்களை பார்த்து இந்த வார்த்தை திணிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? அது உயர்நீதிமன்றத்தால். அதிகார வர்க்கத்தினுடைய மேலாண்மைத்துவம், பார்ப்பனருடைய எதேச்சதிகாரம், RSS கைக்கூலிகள் நீதியரசர்களாக இருக்கிற தருணத்தில் இப்படி ஒரு தீர்ப்பை மரியாதைக்குரிய நீதியரசர் ரமேஷ் அவர்கள் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பது என்பது எளிய மக்களை இழிவுபடுத்துகிற செயலாக நான் பார்க்க. என்ன அப்புறப்படுத்துவது? சரி, அப்புறப்படுத்துவது பொதுவான சொல் என்றாலும் கூட இரவு நீங்கள் அப்புறப்படுத்தினீர்களா, அலங்கோலப்படுத்தினீர்களா, இடமாற்றம் செய்தீர்களா, இழிவாக பேசினீர்களா, குண்டாந்தடியர்களை வைத்து தூக்கி பேருந்துக்குள் வீசி இருக்கிறீர்கள். என்ன ஆட்சி முறை நடக்கிறது? அதிமுக ஆட்சி முறையில் தூத்துக்குடியில் 13 பேரை இழந்த தமிழர்கள் சவுக்கடி கொடுத்தார்கள் கடந்த ஆட்சியை. இந்த முறை இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறோம். இந்த ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவது மட்டுமல்ல,
இளவு வீட்டிற்கு அனுப்புகிற ஒரு சூழலை இன்றைக்கு இந்த அரசே உருவாக்கி கொண்டிருக்கிறது. கண்டிப்பா இப்ப உயர்நீதிமன்றம் வந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சட்டத்திற்கு உட்பட்டுதான் எல்லாமே இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா உயர்நீதிமன்றம் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கும். இதை ஏன் செய்ய தவறுகிறது அரசு? அதுக்கு தான் காவல்துறை ஒண்ணு செஞ்சாங்க. வாகனத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டு போலீஸ் புள்ள ரவுடி மாதிரி செயல்படுதுப்பா. ரவுடி மாதிரி உட்காந்துருங்க. செயல்படுதுப்பா. நீங்களா ஆம்பளை போலீஸ் மேல பொம்பளை மேல ஸ்டாலினுக்கு நம்பிக்கிட்ட போய் பெண்களை வந்து இதான் பெண்களுக்காக அரசாங்கமா இதான் உங்க திராவிட அரசு உத்தரவு அல்ல, நீதிமன்ற உத்தரவு. உங்களை நீதிமன்றம் அப்புறப்படுத்த சொல்லி இருக்கிறது. அவர்கள் அனைவரும் தானாகவே முன்வந்து கலைந்து செல்லுமாறு காவல்துறை கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பை கார்ல ஜீப்ல அப்படியே போக விட்டு உல்லாசமா ஒளிபெருக்கி வச்சு அறிவிச்சு விட்டு அடுத்த 1 மணி நேரத்துல கலவரத்தை செய்கிறார்கள் காவல்துறை. திட்டமிட்டு செய்கிறது காவல்துறை கலவரத்தை. பாருங்க, மரியாதைக்குரிய தோழர் பாரதி ஒரு அமைப்பினுடைய தலைவர், உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், இந்த அப்பாவி மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர் உட்கார்ந்துக்கிற நிலைமையை பாருங்க. காவல்துறையால் காவல்துறை அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு, அடித்து நொறுக்கப்பட்டு, பல இடங்களில் அலக்கழிக்கப்பட்டு இவரை கொண்டு போய் இன்னைக்கு குரோம்பேட்டைக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க. கண்டிப்பா உயர்நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கே இந்த நிலைமை அப்படின்னா மக்களுக்கு என்ன நிலைமை அப்படின்ற கேள்விக்குறி இருக்குது. 4 மணிக்கு மரியாதைக்குரிய நீதியரசர் ரமேஷ் அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கினார். 6 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வழக்கறிஞர் படித்துக் கொண்டிருக்கிற தம்பி இதுவரை காணவில்லை. வங்க கடலோரம் போய் அலச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அடித்தே கொண்டிருப்பார்களோ என்கிற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. காவல்துறை அராஜகமாக அத்துமீறி அடாவடித்தனமாக 6 வழக்கறிஞர்களை கைது செய்ததை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மட்டுமல்ல, அவர்கள் சொன்னார்கள் ஏன் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவில்லை. அது மட்டுமல்ல, நாங்கள் எத்தனை மணிக்கு கைது செய்ய போகிறோம், எந்தெந்த இடங்களில் இந்த மக்களை கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்க போறோம், அவர்களுக்கான உணவு தேவை என்ன, நீதிமன்றத்தில் நீங்கள் ஒப்புதல் கொடுத்தீர்களா? எங்கே அடைக்க போறோம், எந்த சூழலில் கொண்டு போக போறோம், எத்தனை மணிக்கு நாங்கள் இவரெல்லாம் கைது செய்ய போகிறோம் என்கிற தகவல் வெளிவந்ததுண்டா? கண்டிப்பா. ஏன்னா அந்த உயர்நீதிமன்றத்தில இருந்து ஆணை வந்தது கிட்டத்தட்ட 11:30 மணி அளவுல வந்திருக்குது. ஆனா இவங்களை கைது செய்யப்படுவார் அப்படின்னு 2:30 மணி அளவுல நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அதெல்லாம் நடக்கல. நள்ளிரவு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்? சட்டத்திற்கு புறமாக உயர்நீதிமன்றத்தை மதிக்காத வகையில் நீதியரசர் ரமேஷ் அவர்களை கேவலப்படுத்துகிற விதத்தில் காவல்துறை இது போன்ற நடவடிக்கைகளை காலையில் 11:30 மணிக்கு அறிவித்ததை இரவு 11:30 மணிக்கு கைது நடவடிக்கை என்கிற பெயரால் 11:40க்கு தொடங்கி சுமார் 3 மணி நேரம் மக்களை அல்லோகலப்படுத்தி 55 வாகனங்களில் கொண்டு போய் திணித்து அடைத்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதி பேரை பாதி வெளியிலேயே இறக்கி விட்டிருக்கிறார்கள். இதில் போராடியவர்கள் 1957 பேர். ஆனால் கைது செய்யப்பட்டவர்கள் 1153 பேர். மீத பேர் எங்க மறைச்சு வச்சிருக்கிறீங்க, எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறீங்க? நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் காலையில மரியாதைக்குரிய எனது அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு அறிக்கையை சொல்லுகிறார். துப்புரவு பணியாளர்களுக்கு இந்த வேலையெல்லாம் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். பசுமை வீடு திட்டம் வழங்கப்படுகிறது. நான் கேட்கிறேன், காலையில நீங்க சோறு கூட போறீங்களா? உங்கள்கிட்ட கேட்டமா? நாங்க எங்களை இழிவுபடுத்துறீங்களா? நீங்க ஒரு காலத்துல பண்ணையார் அடிமை முறையில் என்ன இருந்தது? 2 வேளை உனக்கு சாப்பாடு கொடுத்துருவோம், ஒரு வேளை உனக்கு உணவுக்கு அரிசி பருப்பு கொடுத்துருவோம், ஆயில் முழுக்க இங்க உலைன்னு சொன்னீங்களா? அதாவது பண்ணையார் ஆட்சி முறை நடந்ததை இன்றைக்கு திமுக ஆட்சி என்பது பண்ணையார் ஆட்சி முறையாக இருக்கிறதோ என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? நீங்க என்ன சோறு போடுறதுக்கு ஆளு? என்ன சொல்றீங்க?
இரவெல்லாம் பணி செஞ்சுட்டு காலையில சாப்பிடாம வீட்டுக்கு போறாங்க, நாங்க சாப்பாடு போட போறோம்ங்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மக்களை இன்னும் இரண்டாந்தர குடிமக்களாக நேற்று போராடிய மக்கள் 100%, 92% பேர் பறையர்களாகவும் சக்கிலியர்களாகவும் இருக்கிற சமூகத்தை சார்ந்தவர்கள். அவமானப்படுத்துகிறீர்கள், கேவலப்படுத்துகிறீர்கள், வந்தேரிகளை மாட மாளிகையில் உட்கார வைத்து விட்டு எம் பூர்வீக குடிகளை மலக்குள்ளிக்கில் தள்ளுகிறீர்களே, என்ன அர்த்தம் அது? அது மட்டுமல்ல, இழப்பீட்டு தொகை இறந்தால் 10 லட்சம், அதுக்கு முன்னாடி 5 லட்சம் காப்பீட்டு தொகை. சாராயம் குடிச்சு தானா போய சாராயம் குடிச்சு செத்து போனா அவனுக்கு 10 லட்சம். நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள் இந்த தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு நுரையீரல் நோய் வர வாய்ப்பு இருக்கிறது, தோல் நோய் வர வாய்ப்பு இருக்கிறது, கொடுமையான நோய்கள் இரண்டுமே. அவங்களுக்கு 5 லட்சம், செத்தா 10 லட்சம். சாராயம் குடிச்சு தானா போய் செத்து போனா அவனுக்கு 10 லட்சம். கேவலம் அல்ல உங்களுக்கு அறிவிப்பதற்கு? பசுமை வீடு திட்டம் ஜனத்தை காட்டினா இடமில்லாதவர்கள் தானே இந்த மண்ணில் பூர்வீக குடிகள் இன்றைக்கும் அல்லோகலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் எங்க இருக்காங்க? எத்தனை மணிக்கு கொண்டு போனீங்க? கீழ்கட்டளை விஜயலட்சுமி மகால், நந்தம்பாக்கம் ஜீவசோதி மகால், ஆதம்பாக்கம் சரோசினி மகால், சைதாப்பேட்டை முத்தமிழ் கலைஞர் மகால், பேர சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு, வேளச்சேரி அம்மா மண்டபம், ஆத்தா மண்டபம். வேளச்சேரி சமுதாய கூடம், மடுவாங்கரை சமூக கூடம், பரங்கிமலை சமுதாய கூடம், ஈஞ்சம்பாக்கம் எம் சின்னத்தம்பி திருமண மண்டபம், இது இல்லாம ஆலந்தூர், திருவான்மையூர், ராயப்பேட்டை போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டு வச்சிருக்கிற தொழிலாளிகள். எதுக்காக மறைச்சு வச்சிருக்கிறாங்கன்னு இதுவரை தெரியல. நான் கேட்கிறேன், எல்லாருடைய கைவீசியையும் வழிப்பறி செய்திருக்கிறது காவல்துறை. நீதிமன்றம் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எதுக்கு வழிப்பறி செய்யணும்? கைபேசியில் வழிப்பறி செய்ய யார் உத்தரவிட்டது? இதை யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்காங்களே. இந்த இடத்துல இருந்து நம்ம இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு நேர்காணல் கொடுக்குறோம், நிறைய பேர்கிட்ட நேர்காணல் எடுக்கிறோம், நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க வெளி சேனல்கள்ல, இருந்தும் கூட இதை யாரும் கேட்கறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்களே. அரசை பார்த்தும் கேள்வி கேட்க மாட்டேங்காங்க, உயர்நீதிமன்றத்தை பார்த்தும் கேள்வி கேட்க மாட்டேங்காங்க. என்ன காரணம்? ஏன் கேட்பாங்க? எல்லாம் கட்டிங்கும் புட்டிங்கும் வருதான்னு பார்ப்பாங்க. தேர்தல் நேரத்தில் நம்மளை ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியை கவனிப்பாங்களா என்னன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற கூட்டம் தான் நிறைய பேர் இங்க இருக்கான். உண்மையை பேசக்கூடியவர்கள், உறக்க பேசக்கூடியவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள் இந்த மண்ணில். உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனசு பக்குவம் வரவில்லை. கொள்ளை அடிப்பதையே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு செயலாற்றுகிறார்கள். விளக்கமாறுல எங்கேயாவது ஊழல் நடக்குமா? பிளிச்சிங் பவுடர்ல ஊழல் நடக்குமா? ஒப்பனை அறை என்று கட்டப்பட்டு அதுல கொள்ளையடிக்க எவனுக்காவது எண்ணம் வருமா? மூத்திரம் பெயர்ல போய் கொள்ளையடிக்கிறீங்களா? பைத்தியக்காரங்களா? மலத்தை கழிக்கிற இடத்துல போய் கொள்ளையடிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிற? கொள்ளை அடிப்பதை குறிக்கோளாக வைத்துக் கொண்டு நலத்திட்டங்களை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பிளிச்சிங் பவுடர் கொள்ளை, குப்பை வாருகிற அந்த கம்பியில் கொள்ளை. இப்ப நீங்க தனியாருக்கு தாரை வார்ப்பீங்க, 15,000 17,000 தான் சம்பளம் தருவேன்னு சொல்லிட்டான். 360 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த இந்த தொழிலாளிகள் இன்னைக்கு 930 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போய் தான் தனக்கான உரிமைகளை பெற முடிந்தது இவர்களால். ஆனால் திட்டமிட்டு இந்த அப்பாவி மக்களை அலக்கடிக்க, நான் கேட்கிறேன், வடசென்னையில இருந்து வந்தவங்களை வடசென்னையில மண்டபங்கள் இல்லையா? அங்கே அடைச்சு வைக்க வேண்டியதானே? ஏன்? கலவரம் வந்துவிடும், இருக்கிற மண்டபங்களும் அடிச்சு நொறுக்கிடுவாங்கிற பயத்துல
தென் சென்னை மாவட்டத்தில் கொண்ட எல்லா மண்டபத்திலையும் அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உள்ள யாரையுமே விட மாட்டேங்கிறீங்க. கேட்டா அவங்க எங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறான்னு நீங்க சொல்றீங்க. என்ன உங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்க? சோறு கொடுத்தீங்களா? சுத்தமா வச்சுக்கிறீங்களா? உங்க சமுதாய கூடமெல்லாம் கேவலமா இருக்கு, போய் பாருங்க. நாய் வாழுகிற மண்டபங்கள் தான் நிறைய இன்னைக்கு மனிதர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? ஆக திட்டமிட்டு தமிழர்களை வஞ்சிக்கிற அரசாக, திட்டமிட்டு பூர்வீக குடிகளை கேவலப்படுத்துகிற அரசாக. சரி, இப்போ மக்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு சார்? 2 மண்டலம் 5, 6 தான் இப்ப 2 மண்டலம் போராட்டம் நடந்தது. ஆர்கே நகர், ராயபுரம். இந்த 2 மண்டலத்திலிருந்தே தாங்கல சென்னை. இன்னும் நாறுகிறது அந்த 2 மண்டலத்திலையும், 5, 6லையும் 16 மண்டலங்கள் இருக்குகிறது. எல்லோரும் போராட்ட களத்திற்கு வருவதற்கு தயாராகி கொண்டு, நாம இன்னைக்கு பார்த்தோம்னா நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு வெளியே வந்துட்டாங்க போராட்ட களத்துக்கு. நாளைக்கு ஆனா இந்த மக்களையும் அப்புறப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு என்ன இருக்கு? இவ்வளவு போராட்டங்கள் நடத்துனாங்க, கிட்டத்தட்ட 13 நாட்கள் போராட்டம் நடத்தினாங்க. அவங்களே அப்புறப்படுத்தி அராஜகம் பண்ணியிருக்கு காவல்துறையினர், அரசு. இவங்களையும் அதே மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு என்ன இருக்கு? எத்தனை காலத்துக்கு பண்ணுவீங்க? ஒட்டுமொத்த சென்னையில் இருக்கிற தொழிலாளர்கள் வாங்கிடுவாங்கல்ல சார். இவ்வளவு போராட்டங்கள் பண்ணி மக்கள் பின்வாங்கலையே. எல்லா மண்டபங்களிலும் போராட்டம் நடந்துட்டு தெளிவாதான் இருக்காங்களா? இன்னும் நாங்க போராட்டங்கள் நடத்துவோம் அப்படின்றதுல நீங்க நினைக்கிறீங்க? நாளைக்கு என்ன நாள்? இண்டிபெண்டன்ஸ் டே. அது உங்களுக்கு, எங்களுக்கு இல்ல. இந்த ஒரே காரணத்திற்காக இந்த மக்களை அலக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா சுதந்திர நாளில் என் மக்கள் சிறையில் அடைபடுகிறார்கள். ஆயுதம் தரித்து அறவழியிலும் போராடி 1000 மாவீரர்கள் மாண்ட இந்த புண்ணிய மண்ணில், இந்திய தேசத்திற்காக, அந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய இந்த தமிழ்நாடு மண் இன்றைக்கு தரிகட்டு போய் அன்றாடங்காட்சி மக்களை சிறையில் தள்ளுகிற கொடுமையை தான் நாம் பார்க்கிறோம். எளிய மக்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை எடுத்து காட்டுகிறது இந்த கைது படலம். எல்லார் மேலே வழக்கு போடுறாங்களாம், எல்லாரையும் சிறைக்கு அனுப்புறாங்களாம். அது தெரியுமா உங்களுக்கு? எதற்காக? ஒரு அயோத்தி ராமரெட்டின்னு ஒரு அயோக்கிய 179 கோடி இதற்கு முன்னால் மாநகராட்சியில் குத்தகை ஒப்பந்தம் எடுத்து கொள்ளையடித்த கும்பலுக்கு ரவுடித்துறை அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு அவர்கள் ஒப்பந்தம் போட்டு பறையச்சி என்கிற ஒரே காரணத்திற்காக கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் என்கிற நிலைப்பாட்டில் மாநகர மேயரை பொம்மையாக வைத்துக் கொண்டிருக்கிற இந்த அரசு, பறையச்சி என்பதற்காகவே இழிவாக நடத்துகிற இந்த அரசு. கண்டிப்பா சார். இப்போ மக்கள் இந்த போராட்டத்தை, அது 13வது நாளான அப்படியே நாங்க மடைமாற்றம் செய்வோம். என்ன அப்படின்னா, நாங்க இருக்கிறவங்க எல்லாருமே தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்றதுக்காக இதை முன்னிட்டு நாங்க போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 அறிக்கை கொண்ட ஒரு தாள கூட நாளிதழ் மட்டும் வெளியிட்டு இருந்தாங்க. மக்கள் சார்பாக, அவங்களுடைய சங்கம் சார்பாக வெளியிட்டு இருந்தாங்க. அதை முன்னிட்டு நேற்று போராட்டம் நடத்தினதுக்காக கூட அரஸ்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா இதை வச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க மிச்சம் இருக்கிற எல்லா மக்களும் வருவாங்க, போராட்ட களத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட 2 மண்டலம் தான் போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. மற்ற மக்களும் வரதற்கு வாய்ப்பு இருக்கா இந்த போராட்டத்தையும் முன்னிருந்து நடத்தினாங்க அப்படின்னா? கடலூர்ல 3 மாதமா சம்பளம் வழங்கல துப்புரவு பணியாளர்களுக்கு, முதன்மை கள பணியாளர்களுக்கு. கடலூர் எப்படிப்பட்ட மாவட்டம்? அடிக்கடி புயலை சந்திக்கிற மிக மோசமான மாவட்ட தலைநகரம். இன்னைக்கு அங்கே 3 மாசமா சம்பளம் கொடுக்காம இன்னையிலிருந்து போராட்டத்தை தொடங்கி இருக்கிறது கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அங்கே இருக்கிற மக்கள், முன்கள பணியாளர்கள். நான் சொல்றேன், இவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை என்றால் தமிழகம் தாங்காது. நாளைக்கு தலைநகர்ல மீண்டும் அனைத்து மண்டலங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை தொடங்க இருப்பதாக செய்திகள் வருகிறது. அவங்க எல்லா மண்டலத்தையும் பூட்டிட்டு வெளியில வந்தாங்கன்னா சென்னை தாங்காது. சொல்றேன். வருவாங்களா சார்? கண்டிப்பா வரமாட்டாங்க. 5-6 மண்டலத்திலிருந்து எப்படி வந்தாங்க அத்தனை பேரும்? இப்போ இருக்கக்கூடிய போராட்ட களத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படின்றப்போ நம்மளுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சகிச்சு போய்க்கூடிய மனநிலை அவங்களுக்கு வந்திருக்கும். மக்கள் அப்படி இல்லை. அவங்க சிறைப்படுத்தப்பட்ட மக்களை என்ன சொல்றாங்கன்னா, வெளியில விடுங்க. என்ன கேட்டுட்டு இருக்காங்க உயர்நீதிமன்றம்? எங்களுக்கு வேற இடம் ஒதுக்கித்தாக நாங்கள் போராடுவதற்கு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களை வெளியில விடுங்க, நாங்க எங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லல யாரும். மாநகராட்சி முன்னாடிதான் நாங்க ரிப்பன் பில்டிங் முன்னாடிதான் போராடுவோம் சொன்ன மக்கள் இப்ப ஏன் மாற்று இடம் கேட்கிறாங்க? போராடுவதற்கு வேற வலிமை, சட்டத்தை மதிக்கிறாங்க.
அரசு இடுகிற உத்தரவையும் மதிக்கிறாங்க, நீதிமன்றத்தை மதிக்கிறாங்க. எங்களுக்கு வேற இடம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. வேற இடம் ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? விளையாட்டு மைதானத்தை கொண்டு கொடுத்தா. இன்னொரு விஷயம், மக்கள் அப்புறப்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் வந்து சுதந்திர தினம் அப்படின்றது காரணத்தினாலதான் வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தினாங்க. இதற்கு முன்னதாகவே மேயர் பிரியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, வேற ஒரு இடம் கொடுக்கிறோம், அங்க வந்து உங்களுடைய போராட்டத்தை தொடருங்க. எங்க விளையாட்டு மைதானத்துல கபடி விளையாடுவதற்கா? அதேதானே இப்ப மக்கள் கேக்குறாங்க. இத வந்து முன்னாடியே அவங்க பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது. நான் என்ன கேக்குறேன்னா, நாளைக்கு உங்க நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சுங்கிறதுக்காக இன்னைக்கு நீங்க வந்து அந்த மக்களை அப்புறப்படுத்தி இருக்கிறீங்க. என்னைக்கும் திருப்பி வந்து மீண்டும் மக்கள் வந்து அதே இடத்துக்கு நாங்க வந்து போராடுவோம். நீங்க ஓகே சுதந்திரம் அதான் நடக்க போகுது. இப்ப நீங்க ஏன் வந்து பூட்டி வச்சுட்டு இருக்கீங்க மக்களைனா, திருப்பி அதே இடத்துல போய் உட்கார்ந்துருவாங்க. அப்ப நாளைக்கு உங்க நாடு சுதந்திரம் அடைஞ்சதை வந்து கொண்டாட முடியாது, ஒழுங்கா சந்தோஷமா முட்டாய் வாங்கி திங்க முடியாதுல்ல. அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப நாளைக்கு வரவங்களை வெளியில விட மாட்டாங்க. இப்ப என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு இரவே, ஏன்னா மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, மண்டபங்கள்ல வச்சு ஒரே ஒரு கழிவறை இருக்கும், 2 கழிவறை இருக்கும். ஒரு மண்டபத்துக்கு 150 பேரை கொண்டு அடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப திட்டமிட்டு அடக்குமுறைகளை ஏவி, ஒடுக்குமுறைகளை ஏவி கொண்டே ஒரு சமுதாய கூடங்களில் அடைச்சி வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா, யார் இந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்தது? நீதிமன்றம் அப்படி சொன்னிச்சா? மற்ற எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா இதை முன்னிருந்து நடத்த மாட்டேங்காங்களே உயர் நீதிமன்றத்துக்கு போய். கேவலமானவர்கள். வாக்கு சதவீதத்தை மக்கள் அன்றாடங்காட்சி மக்கள்ல, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். பறையர் குடியையும் பல்லர் குடியையும் சார்ந்தவர்கள்ல, சக்கிலியர் சமூகத்தை சார்ந்தவர்கள்ல, இந்த அரசும் இந்த அதிகாரிகளும் அவர்களை அப்படித்தான் பார்க்கிறார்கள். நான் வெளிப்படையா பேசுவதற்கு காரணமே அதுதான். அவர்கள் தமிழர்கள் என்று எந்த ஆட்சியாளர்களும் ஆண்டவர்களும் பின்பற்றுவதே கிடையாது. சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்களை இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் 65 ஆண்டு காலமாக. சுரட்டி விட்டுவதற்கு, கொடிதோரங்கள் கட்டுவதற்கு, 200 ரூபாய் கொடுத்தா சரக்கடிப்பதற்கு, இந்த மக்களை கேவலமாக பயன்படுத்துகிற இந்த 2 திராவிட கட்சிகளின் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. சரிங்க சார், 2 திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டுல எந்த அரசு ஆளும் அப்படின்னு நினைக்கிறேன்? எந்த அரசு ஆண்டா இந்த தமிழ்நாடு சரிவர செயல்படும் நீங்க நினைக்கிறீங்க? உண்மையான தமிழர்களுக்கான தலைவன் இந்த மண்ணை ஆள வேண்டும். அந்த தலைவன் யாரா இருந்தா நீங்க நல்லா இருக்கும்? இப்பொழுது பார்க்கிற தருணத்தில் மரியாதைக்குரிய